அண்ணன் ஜாக்குவார் தங்கத்தை பற்றி சொல்லணும். அவர் மிகச்சிறந்த ஆரோக்கியமான மனிதர். அவர் வயது அவரே சொல்லுவார். அவர் வந்து 200 வருஷம் வாழ்கிறதாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு. நான் காந்தி வாழ்க்கையை படிக்கும்போது காந்தி வந்து 125 வருஷம் வாழ போகிறேன்னு சொன்னார். ஆனால் அவரால் வாழ முடியல. அண்ணன் 200 வருஷம் வாழ போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வயசு அவரே சொல்லுவார். நன்றி, வணக்கம். சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை. சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை. சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை. சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை. சர்க்கரை தூக்கலா ஒரு புன்னகை. சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை. சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை. சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை. கோவா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் காம்படிஷனில் அவார்டு வாங்கியிருக்கு. தென் கலர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் ஃபெஸ்டிவலில் அவார்டு வாங்கியிருக்கு. சில்வர் ஸ்க்ரீன் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்லையும் அவார்டு வாங்கியிருக்கு. ரோஷினி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வாங்கியிருக்கு. சிறந்த நடிகருக்கான 4 விருதுகள் வாங்கியிருக்கு. சிறந்த திரைக்கதை, பிறமொழி படங்களில் சிறந்த படம், சிறந்த சவுத் இண்டியன் மூவி, இந்த 8 அவார்டு. சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதில் முக்கியமாக சொல்லணும், 3 பாட்டு சும்மா அற்புதமாக போட்டிருக்கார் சகோதரர் ராஜேஷ். ரொம்ப அற்புதமாக. அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில். நம்ம தமிழ் மக்கள் அவரை வரவேற்பார்கள். தைரியமாக இருங்க. நல்ல பாட்டு, நல்லா ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் மற்ற கேமரா, சூப்பர் கேமரா ஒர்க் பண்ணியிருக்கு. அந்த இயற்கை மிகுந்த காட்சியில் 2 சாங் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள். சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை. இந்த ஒரு புன்னகை மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாருக்கும் நிறையா டயபெட்டிக் இருக்குது. அதனால தான் அந்த தூக்கலாயை வந்து கொஞ்சம் அடக்கி வச்சு சின்னதாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம படத்தோட ஹீரோ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட டெடிகேஷன் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம் எல்லோரும். அவரோட இன்வால்மெண்ட்டு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பல சந்தர்ப்பங்களில் வந்து நான் வந்து இந்த இடத்துல தப்பு நடக்குது சொல்லாமா, சரி தப்பு நடக்குது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது சிரிச்சிட்டே பேசாமல் இருந்துடுவார். நான் கூட எனக்கு ரொம்ப கோவம், நம்மளை இக்னோர் பண்ணுறாரோ, நம்ம சொல்கிற காஷன் பண்ணுறோம், அதை கேட்டுக்கலையோ அப்படின்ட்டு இருக்கோம். பொறுமை, ரொம்ப பொறுமை. நம்ம என்ன ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா என்ன நடிகராக நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து செஞ்சு கொடுத்துட்டு அந்த காட்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக வர்றதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபைனலில் தான் தெரிஞ்சு இப்போ படம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் வந்து கணபதி சார் நீங்கள் எவ்வளோ தடவை எனக்கு காஷன் பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துலலாம் தப்பு நடக்குது, கொஞ்சம் எமோஷ்னலாக. நம்ம நார்மல் பர்சன்ஸ் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவோம். அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். நமக்கு அகைன்ஸ்டாக ஒருத்தன் எவனா அவர் பண்ணுறானாக்க. பட் ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான அத்தனை முயற்சியும் அவர் வந்து பண்ணியிருக்காரு.
பொறுமையோட சிகரம் தான் அவரை நம்ம சொல்லணும். அண்டு ஒரு தனி நபராக ஹார்ட் டிஸ்க் ட்ரிவாண்டத்தில் நம்ம படத்தை கம்ப்ளீட் பண்ணோம். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வலசராகத்தில் ஒரு ரூம் எடுத்து ரொம்ப ஸ்ட்ரகிள்டு லாட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் மற்ற எல்லா இதுக்கும் இந்த லெவலுக்கு வந்து படத்தை கொண்டு வந்திருக்காருன்னா இட்ஸ் தனி மனித உழைப்பு ருத்ராவோடது தான். அதுக்கு நம்ம நிச்சயமாக எல்லோரும் ஒரு கிளாப்ஸ் கொடுத்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புதியவர்கள் உள்ளே வரும்பொழுது எப்போதுமே அவர்களை வரவேற்பதற்காக யாரை கூப்பிட்டாலும் நான் வரது உண்டு. அப்படி வந்து பிஆர்ஓ புவன், ராஜ்குமார் சார், கார்த்திக் இவங்கெல்லாம் கூப்பிட்டதுனால தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு ஐயா ராஜன் ஐயா உட்பட எல்லா திரையுலக சாம்ராஜ்யவாதிகள் எல்லாருமே உட்காந்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஒரு தந்தையை மகனை வந்து ஹீரோவாக பார்க்குறதுக்கான ஒரு காலகட்டத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னா முதல்ல அவங்க தந்தைக்கு தான் நம்ம எல்லாருமே நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா தன் பிள்ளையை வந்து வச்சு எப்படி சம்பாதிக்கலான்னு யோசிக்கிற நேரத்தில் எப்படி செலவழிக்கலான்னு யோசித்தானோ அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காண்டி அதுக்கு நாங்கள் வந்து முதல்ல உங்களை நாங்கள் வணங்கி வாழ்த்த வேண்டியிருக்கிறது. ரெண்டாவது, பாடல் வரிகள் நல்லா இருக்குனாங்க. கட்டளை ஜெயா அவர்கள் பாடல் நான் கேட்டுட்டு கண்டிப்பாக உங்களுடைய தொடர்புக்கு நான் வருவேன். இது கண்டிப்பாக புதியவர்களை தமிழ் சினிமா எப்போதுமே வரவேற்கும். அவர்களுக்கான ஒரு இடம் எப்போதும் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கும். நிறைய விஷயங்கள் பேச முடியாதான்னு நான் பேரரசு இருந்தால் 2 விஷயங்களுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லலாம்னு நினச்சேன். அவர் இல்லாத நேரத்தில் சொல்கிறது தப்பாகிடும். அதை இன்னொரு மேடை கிடைக்கும்போது பேசிக்கலாம். எனவே தமிழ் சினிமாவை உங்களுக்கு வரவேற்பு எப்போதுமே காத்திருக்கிறது ருத்ரா அவர்களே. புதிய சினிமா, புதிய சிந்தனை, புதிய கலைஞர்களை தமிழகம் எப்போதும் இருகரம் கூப்பி வரவேற்று அரவணைக்க தயாராக இருக்கிறது. வாருங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். சக்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை படத்துடைய இசையமைப்பாளர் திரு ராஜேஷ் அவர்கள் பேசுவார்கள். எல்லோருடையும் அன்பு ஆதரவு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் மொத்தம் 4 பாடல்கள். 4 பாடல்களையும் எனக்கு வாய்ப்பளித்த படக்குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படமும் பாடல்களையும் மிகப்பெரிய வெற்றியடை செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவில் வந்து இசையமைப்பாளர் மன்னிக்கணும். இசை வெளியீட்டு விழாவில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இசை விழா நாயகன் சொல்லி ஒருத்தர் அடையாளப்படுத்துவாங்க இசையமைப்பாளரை. ஸோ உண்மையிலே இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் இசை விழாவுடைய நாயகன் அப்படின்னா அந்த படத்துடைய தயாரிப்பாளரை மட்டும்தான் இருக்க முடியும் ஒழிய வேறு யாருக்கும் அந்த பங்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது அந்த படத்துடைய முதலீடை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதுக்கான இயக்குனரை தேடி, அதுக்கான தொழில்நுட்ப கலைஞர்களை தேடி, அதுக்கான நடிகர்களை தேடி, அந்த நடிகர்களுக்கெல்லாம் தன் உழைச்ச பணங்கள்லாம் சேர்த்து வச்ச பணங்கள்லாம் செலவு பண்ணி அந்த படத்தை ஃபஸ்ட் காப்பி எடுத்துகிட்டு வந்து பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் எல்லாத்தையும் சந்தித்து அந்த ஆடியோ லான்ச் விழாவில் வந்து நிற்கும்போது யார் உண்மையான விழா நாயகனாக இருக்க முடியும்? அந்த தயாரிப்பாளர் தான். அப்படி வந்து ருத்ராவுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு தயாரிப்பாளராக நின்றுருக்காங்க. அத்தனை இந்த விழாவுடைய நாயகனாக நான் அவரை தான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி ஆடியோ விழா, இசை வெளியீட்டு விழா அப்படின்னாவே அந்த விழாவுடைய நாயகன் இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் தயாரிப்பாளர்களை மட்டும்தான் சேரும், வேறு யாரையும் சேராது. அதனால் இந்த விழா நாயகன் இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமானவங்க 8.5 கோடி மக்களுக்கும் அவங்களுடைய பார்வையாக இருந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எனது சொந்தங்கள், எனது பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே நீண்ட கால நண்பர்கள். எனக்கு எல்லார் பேரையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து நான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ருத்ரா வந்து ருத்ரா வந்து ஒரு 4-5 வருஷமாக எனக்கு தெரியும். என்னுடைய சகோதரர் கிட்டத்தட்ட வந்து கடுமையான உழைப்பு, எல்லா சூழ்நிலையிலையும் அவர் வந்து ஒரு போராளியாக நின்று இந்த சினிமாவை நேசித்ததோடைய அடையாளம் அவருடைய சொந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை இன்றைக்கி இசை வெளியீட்டு விழா வரையும் கொண்டு வந்து அந்த படத்தை ரிலீஸுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி வர்றாரு அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, மெச்சூரிட்டியாக, ஒரு மேம்பட்ட ஒரு மனிதனாக ஒரு பிளானிங், அந்த ஸ்கெட்ச் எல்லாமே கரெக்டாக போட்டு அந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்திருக்காரு. அவர் கூட வந்து 3 Face கிரியேஷன்ஸ் துணை நின்று அந்த படத்தை வெளியிடுறாங்க. அந்த நிறுவனம் சார்பாக மாலிக் சார் பையன் இம்ரான் வந்திருக்காரு இங்கே. அவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை செல்விக்கிறேன். இந்த படத்துக்கு உதவி பண்ண தயானந்தன் அவருக்கும், என்னோடய இயக்குனர் தயானந்தம் அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் கடுமையான உழைப்பும் கடுமையாக உழைச்சி சம்பாதிச்ச முதலீடு, இது 2ஐயும் வந்து ருத்ராவுக்காக அவங்க அப்பா கொண்டு வந்து நம்ம முன்னாடி இன்றைக்கி காட்டியிருக்காங்க. இந்த பாடல்களும் இந்த ட்ரெய்லரும் நம்ம மனசை கவர்ந்துருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி. இந்த படம் பெரிய வெற்றி பெறும் ருத்ரா சார். ஏன்னா உழைப்பாளிகள் உங்களை வாழ்த்த வந்திருக்கிறாங்க. எப்போவுமே உழைப்பு தோற்றதில்லை. நீங்கள் போய் காட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு ஃபாரஸ்ட்டில் இருந்து ஒரு படம் எடுக்கணும்னா எவ்வளோ பெரிய சிரமங்கள்.
அந்த சிரமங்களெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான படைப்பை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 8 விருதுகள் வாங்கியிருக்கீங்க. அதாவது ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாலே அந்த வெற்றியை நம்ம சொல்லிடலாம். விருதுகள் வாங்குறது வந்து சாதாரண விஷயங்கள்ல. எவ்வளோ படங்கள் போட்டி போட்டிருக்க டைமில் நீங்கள் போராடி இந்த விருதுகளை வாங்கியிருக்கீங்க. புதியவர்களையும் ஒரு பணம்னா எவ்வளோ கஷ்டங்கிறத பற்றி அழகாக சொன்னார் நமது விஜய் சார் சொன்னார். அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பீங்க. நிச்சயமாக புதியவர்களை தட்டி கொடுக்குற பத்திரிகையாளர் நண்பர்கள் இருக்கீங்க. புதியவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எத்தனை தயாரிப்பாளர்கள் காணாமல் போயிட்டாங்கிறத பட்டியலிட்டு சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்கள், எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம், பேர் சொன்னால் தப்பாகிடும், அவ்வளோ பெரிய ஆட்கள் அவ்வளோ சிரமப்பட்டு இருக்காங்க. ஆகவே தயாரிப்பாளர்களை காப்பாற்றுவதற்கு ராஜன் சார் மாதிரி ஒரு சிலர், ஜாக்வார் மாதிரி சிலர் தான் இப்போ துணிச்சலை குரல் கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ட்ரெண்டிங்காகலாம் சொல்லலை. எந்த ஒரு படமாக இருந்தாலும் நீ அக்ரிமெண்ட் போடும்போது ஒரு பப்ளிசிட்டியோ கடைசியில் படம் ரிலீஸோ ஆடியோ ரிலீஸோ இருக்கும்போது கதாநாயகிகள் கண்டிப்பாக வர வேண்டும் என்ற ஒரு அக்ரிமெண்ட்டை கடைசியில் ஒரு கண்டிஷனில் போட்டுருங்க. யாராக இருந்தாலும் சரி. அப்படி ஒத்துக்கிட்டவங்களை மட்டும் கதாநாயகை போட்டு படம் எடுங்க நண்பர்களே. இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளாகவே சொல்கிறேன். அது யாராக இருந்தாலும் சரி. ஒரு படம் எடுக்கணும் எவ்வளோ கஷ்டம். கடைசியில் பார்த்தா ஹீரோயின் வரலாம்பாங்க ஆடியோ ரிலீஸுக்கு, ஒரு பப்ளிசிட்டிக்கு ஹீரோயின் வரலாம்பாங்க. அவங்க என்ன மேல்லோகத்திலேருந்து யாரும் வரல. எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்குது. எல்லாரும் மனிதர்கள் தான். அவங்களுக்கு மட்டும் ஒரு இது அப்படிங்கிறது கிடையாது. ஆகவே நண்பர்களே, ஒரு தயாரிப்பாளர் நன்றாக இருந்தால்தான் ஒரு திரையுலகம் நன்றாக இருக்கும். தயாரிப்பாளர்களுக்கு பாடுபட்ட ஆர் உதயகுமார் போல உள்ள இயக்குநர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது. எல்லா தயாரிப்பாளர்களும் வாழ வைத்தவர்கள். ஆகவே நண்பர்களே, அது ஒரு முக்கியமான விஷயமாக நீங்கள் பத்திரிகையில் எழுதுங்க. எந்த ஒரு படமாக இருந்தாலும் அந்த படத்துடைய கதாநாயகி அந்த படத்துக்கு வரணும். அதை வந்து ஒரு வேண்டுகோளாகவே ராஜ அண்ணனுக்கு இன்றைக்கி நான் இங்கே சொல்கிறேன். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி, ஒரு படம் ஆடியோ ரிலீஸுக்கு அவங்க வர பல மேடைகள் அவரும் சொல்லியிருக்காரு. இதை ஒரு கண்டிஷனாக போட்டு நம்ம அக்ரிமெண்ட்டில் போடணுங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஒரு சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தாலும் சரி, விஜய் அவர்களுடைய படமாக இருந்தாலும் சரி, இந்த விபிஎஃப் இப்போ அந்த கட்டணத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சின்ன படங்களுக்காகவது அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 100 பேர் உணாரம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் தயாரிப்பாளர்கள்லாம் ஒன்றுபட்டு ஒரே கரமாக ஆகி நிச்சயமாக இதுக்காக போராட வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை எல்லா நண்பர்களும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் வச்சு சொல்கிறேன். ஏன்னா கட்டணம் இதுவரை எவ்வளோ வசூலாக வச்சுன்னு தெரியாது, எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, எதுவுமே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. இன்றைக்கி திரும்பவும் கட்டணத்தை கூட்டியிருக்காங்கன்னா அவர் ஒரு அராஜக போக்கு. அது வந்து ஒரு நாங்கள் தான் எது செய்தாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற மாதிரி. நான் இதுக்காக சொல்லலை. கண்டிப்பாக ஒரு ரொம்ப சிரமத்தில் இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய சுமை பார்த்துடுங்க. அந்த சுமையை குறைக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பேசணும். அதாவது 100 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கும் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவோம் ஒன்றாங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த கட்டணத்தை வழிமுறைப்படுத்தி அதை வந்து எளிமையாக்கணும். இல்லைன்னா அதுவரை கொஞ்சம் போராடணும், அவங்கக்கிட்ட போய் ஃபைட் பண்ணணுங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, எந்த நேரத்திலும் சரி சின்ன தயாரிப்பாளர்கள் குரல் கொடுக்கின்ற அவர்களுக்காக எப்பொழுதும் வந்து பேச வருகின்ற இந்த நல்லுள்ளங்களை என்றைக்குமே நான் தலைவணங்கி வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு, இந்த சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 8 விருது அள்ளிருச்சுனாவே அது உண்மையை சொல்லப்போனால் பத்திரிகையாளர்களையும் இந்த ஊடகவியாளர்களையும் மிகவும் கவர்ந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இங்கே உள்ளது போலவே அங்கும் நம்மள மாதிரி சகோதரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த சிபாரிசு, அந்த ஒட்டுமொத்த விமர்சனம் தான் இன்றைக்கி 8 விருதுகள் அள்ளியிருக்கு. ஆகையால் அதே எண்ணங்களுடைய நீங்கள் இங்கே இருக்கிறதுனால இன்னும் பல விருதுகளை அள்ளுங்கிறது என்னோட நம்பிக்கை. நம்ம சகோதரர் புதுசாக இருக்கார் மிஸ்டர் ருத்ரா, ஒரு அப்பா தன் மகனை ஹீரோவாக்க ஆக்கி அழகு பார்ப்பது வந்து தொண்டு நடந்துகிட்டே இருக்கு. அது வந்து மகன் மேலே வச்ச நம்பிக்கையா இல்லை புதியவர்களை இந்த சினிமா கைவிடாதுங்கிற நம்பிக்கையான்னு தெரியாது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த ஹீரோ முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சரியான கதை தேர்வில் நடித்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அந்த உதாரணத்தின் வரிசையில் திரு ருத்ரா அவர்களும் வருவார்கள் என்ற நம்பிக்கையில் கடவுளை வேண்டி அவர் மிகப்பெரிய ஹீரோ வருவதற்காக இறைவனை மீண்டும் வேண்டுகிறேன். இங்கே வந்து ட்ரெண்டிங்கெலாம் ஆகணும், ட்ரெண்டர்லாம் சொன்னாங்க எங்களோட அண்ணனை ராஜன் அண்ணன். இது ட்ரெண்டுன்னு நான் பார்க்கல, அவருடைய எல்லா வீடியோவும் நான் பார்க்குறேன். இது வந்து சினிமா மேலே உள்ள ஒரு அதீத காதல். ஐயோ சினிமாவில் இருந்துக்கிட்டே இப்படி நம்ம படத்தில் நம்ம வச்சு நம்மளே துப்பிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு கோபம். அந்த கோபம் தான் அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து பல இடங்களில் அவர் ட்ரெண்ட் பண்ணுறதுன்னு ஆசையே இல்லை. நான் கூட கேட்டேன், ஏன்னா இதாக ட்ரெண்டிங் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கேன் ஓப்பன் என்ன. ஆனால் அவர் சொல்ல, இல்லை தம்பி, நான் காலையில் பேப்பர் படிப்பேன், எனக்கு எங்கோ இடத்துல வலிக்கும், அன்னைக்கு மாதிரி ஏதோ தம்பி ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க, அந்த இடத்துல போய் அதை நான் என்ன பண்ணுவேன், கொட்டிடுவேன்.
இதுதான் நடக்குது வெளியே, எந்த திட்டமிடுறது எனக்கு கிடையாது. எனக்கு இனிமேல் திட்டம் போட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? என்னை உருவாக்கிய, என்னை வாழ வைத்த சினிமாவுக்கு என்னால் முடிந்த ஒரு சிறு உதவி அப்படின்ட்டு அவர் எல்லா காலகட்டத்திலும் பேசிட்டு இருக்காரு. அதான் உண்மை. இந்த ட்ரெண்டாகிறதுக்கான எந்த விஷயமும் அவர் பண்ணுறது. இப்போ கூட நான் கேட்டேன், வரும்போதே கேட்டேன், என்ன அப்படின்னாரு. கேட்டேன், அதான் சொன்னார். அப்படி எங்களுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆர்வி உதயகுமார் அண்ணா வந்து உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஹிட்டுக்கு சொந்தக்காரர். அது உங்களுக்கு தெரியும், சின்ன கவுண்டர், எஜமான், பொன்னுமணி, கிழக்கு வாசல்னு அவர் கொடுக்காத ஹிட்டே இல்லை. மிகப்பெரிய பாடலாசிரியர். இந்த பாடல் வெளியீட்டு வந்திருக்காங்கன்னா அந்த எளிமைன்னு சொன்னாங்க, எளிமையின் சிகரம், இதெல்லாம் வந்து இளமையின் சிகரங்கள். இன்னைக்கு சொன்னால் கூட அவர் ஒரு பாட்டு எழுதினா 5 நிமிஷம் எழுதி முடிச்சிருவார். ஒரு சின்ன டீம் கொடுத்து சுச்சுவேஷன் 5 நிமிஷம் எழுதி கொடுத்துருவார். நான் ஒரு சவால் ஒரு அளவுக்கு நாங்கள் பேசியிருக்கோம். அவ்வளோ தூரம் வந்து தமிழை வந்து ஒரு இதெல்லாம் சொன்னாங்க. இளையராஜா சார் வந்து இந்த அது என்ன பாட்டு, அந்த கிழக்கு சாசலில் மடக்கி வருமே, அப்படியே தலிக்கு முழுக்கி குளிக்க ஒரு பாட்டு ஒன்று ஒரு டியூனை சொல்லிட்டாரான், எழுது போனாரான். என்னண்ணே இன்னும் டியூனே இல்லைண்ணே, இதாண்டா டியூன் இப்போ எழுதுனாரான். ஏவிஎம்ல இந்த பக்கம் மற்றவங்க 4 ரவுண்டில் எழுதிட்டு கரெக்டாக 20 நிமிஷம் போய் பாட்ட சொன்னாராம். இளையராஜா சார் மிரண்டு போயிட்டாராம். டேய், நீ டைரக்டராக பாடலாசிரியர் இப்படி எழுதுற அப்படின்னாராம். அவர் எழுதுகிற பாட்டெல்லாம் பெரிய கிட்டு. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி உந்தன் பேரழகை, சொல்ல மொழி இல்லாமல் அங்கே கொஞ்சி வரும். அதான் அந்த பாட்டை அப்படியே வந்து இன்னைக்கெல்லாம் வந்து பிரபு சார் அப்படியே வந்து அந்த நதியா மேடத்தை அப்படியே ஜூஞ்சில் ஆட்டுவார் பண்ணார். அந்த ஃப்ரேம் அப்படியே கண்ணில் நிற்குதுண்ணே. எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து இயக்குனர் சங்கத்தில் இதெல்லாம் பேசிக்கிறதே இல்லை. இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர்களுக்கு என்ன நலன், உறுப்பினருக்கு என்ன பிரச்சனை, அப்படியே பேசியே அவரவர்கள் படைப்பை அவர்கள் மறந்துட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஜெயில் படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு பதிவெல்லாம் போடும்போது அதை பார்த்து தேங்க்யூன்னு கூட சொல்ல முடியல. ஏன்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும், ஃபீஸ் கட்டுறது, அது விஷயமா தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எங்களுடைய பொருளாளர் திரு பேரரசன் இருக்காங்க, அவர் வந்து மிகப்பெரிய கமர்ஷியல் இயக்குனர். விஜய் சாரை வச்சு 2 பெரிய ஹிட்டு கொடுத்தெல்லாம் சொன்னாங்க. கொடுத்தாருன்னு ஃபாஸ்டன்ஸ் ஆக்கிறாதீங்க. அவர் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இப்பயும் நிகழ்காலத்தில் விஜய் சாருக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணி ஒரு அருமையான ஸ்கிரிப்டை பண்ணிட்டு இருக்காரு. அது எனக்கு பர்சனலாக தெரியும். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை, இப்படி ஒரு ஸ்கிரிப்ட்னு விஜய் சாருக்கு அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. மிகப்பெரிய நம்பிக்கையில் விஜய் சாருக்கு படம் பண்ணிடுவோங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் அவர் ஒவ்வொரு நாளையும் வந்து அதுக்கான வேள்வியாகவே நடத்திட்டு இருக்காரு. எனக்கு பர்சனலாக தெரியும், அவர் சொல்ல மாட்டார். அதேமாதிரி நம்ம ஜாக்குவார் அண்ணன், அவர் கில்ட் ஆஃப் இதில் இருந்தால் கூட யார் கூப்பிட்டாலும் அவங்க முகம் தெரியாது, அவங்க அட்ரஸ் தெரியாது, நீங்கள் வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வர்றேன்னு சொல்லுவார். எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்ல மாட்டார், டக்குன்னு வந்து நின்றுவார். எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ தூரம் பாராட்டுறோம் அப்படின்னா ஒரே காரணம், இந்த சினிமாவில் அண்ணன் பிடி செல்வகுமாரன் சொன்ன மாதிரி பல கோடி வாங்கிட்டு ஆடியோ ஃபங்க்ஷன் கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்குள்ளே அந்த பிஆர்ஓ படுற பாடுறக்கே சொல்லி மாளாது. உண்மையிலே சொல்கிறேன், இப்படி எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம சினிமா வாழ வேண்டும், புதிய தயாரிப்பாளர்கள் வாழ வேண்டும், சிறிய படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டுங்கிற ஒரே நோக்கத்தில் இந்த எல்லாருமே இங்கே அமர்ந்திருக்காங்க. அதுக்கு உண்மையிலே நன்றி. குறிப்பாக பிடி செல்வகுமார் சார் வந்து ஒரு பிஆர்ஓ இருந்து புலி என்கிற மிகப்பெரிய விஜய் சார் மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை தயாரித்து மறுபடியும் பிஆர்ஓவே சில படங்களை பண்ணி, நான் பிஆர்ஓவா ப்ரொடியூசராக இதெல்லாம் தெரியாதுண்ணே, நான் சினிமாவில் இயங்கி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தில் இயங்கிக்கிட்டே இருக்காரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜெயில்னு இப்போ சொன்னீங்களா, ஜெயிலில் நான் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கேன்னு, அந்த படம் இன்றைக்கி நான் சிறப்பாக நடிச்சிருக்கேன்னு நீங்களாம் எழுதுறீங்க. உங்களுடைய அன்பை வந்து உங்களுடைய எழுத்துக்களால் காட்டினீங்க. அதுக்கு உண்மையிலே அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையிலே நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன் நன்றி சொல்கிறேன்னா, நான் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் நிறைய காமெடி படங்கள், காமெடி வில்லனாக நடிச்சுட்டு வசந்த பாலனுங்கிற ஒரு சீரியஸான டைரக்டர் படத்தில் சீரியஸ் வில்லன் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. இதை வந்து மக்கள் ஏற்றுவாங்கல்ல, அப்புறம் முதல்ல நம்ம சகோதரர்கள் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா, பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியாளர் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயத்தோடு தான் நான் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் உங்களுடைய விமர்சனத்தில் என்னை சிறப்பாக நடித்திருக்கிறார் என்று சொன்னதற்கு உண்மையிலேயே மிக மிக நன்றி. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நல்லா நடிச்சிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது ஒரு படம் ரிலீஸ் ஆகணும். ஜெயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து ரிலீஸ் ஆகி ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு கண்டிஷனில் அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன ஒரு உடம்பு சரியாமல் போய் அவர் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார். அவர் திரும்பி வந்து தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஒரு காலகட்டத்தில் அதுவரை இந்த படத்தை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நவரத்னத்தை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்து அவருக்காக வெயிட் பண்ணவர் பிடி செல்வகுமார் சார். ஏன்னா இந்த படத்தின் முதல் பிரதிநிதி தயாரிப்பாளர் பிடி செல்வகுமார் சார் தான். அவர் மட்டும் இங்கே இல்லைன்னா, சினிமா தெரிந்த ஒரு முக்கியமான நபர், சினிமாவை நேசிக்கிட்ட ஒரு முக்கியமான நபர் இங்கே இல்லைன்னா இந்த ஜெயில் படம் உண்மையிலே ரிலீஸ் ஆகிருக்காது. அவ்வளோ தடைகள். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகி 4வது நாளே போட்ட முதல்ல எடுத்துருச்சு. லாபத்தில் தான் 5வது நாள் 6 நாளும் ஓடிட்டு இருக்கு. இது உண்மையா இல்லையா சார்? எனக்கு நிறைய கேள்விப்பட்டதான் இந்த சபையில் வச்சு உங்கள்கிட்ட கேட்குறேன், உண்மையா சார்? ரைட். இப்படி உங்களுடைய விமர்சனங்களாலும் வெகுஜன மக்களின் இதை வந்து சென்னை மக்கள் வந்து இதை தங்களுடைய கதையாக பார்க்குறாங்க.
இப்போ நான் சவுத் பக்கம் போயிருந்தேன், எங்களுடைய பகுதியில் மதுரை பக்கம் போயிருந்தேன். அவங்க என்ன பார்க்குறாங்க, அந்த படம் வந்து காவிரி நகர், கண்ணகி நகர் அப்படிலாம் எதுவுமே தெரியாமல் ஒரு ஆக்ஷன் படமாக கைத்தட்டி ரசிக்கிறாங்க. மக்களை படம் பார்த்துட்டு வந்தேன் நான். உண்மையிலே இன்னைக்கு நேற்று நைட்டு தான் வந்தேன். ஸோ இப்படி இந்த படம் யூத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக போய் அது 4வது நாளே அந்த படத்தோடைய பட்ஜெட்டோட கிராஸ் பண்ணி லாபகரமாக போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன வருத்தம்னா, நீங்கள்லாம் வந்து ஒரு 4 ஷோ தொடர்ந்து வேறு வேறு படம் போட்டாலும் இங்கே உட்காந்து 4 ஷோவையும் உட்காந்து பார்ப்பீங்க. இடையில மட்டும்தான் வந்து பாத்ரூம் போயிட்டு வருவீங்க. ஒவ்வொரு படத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தில் ஏதாவது ஒரு கேரக்டர் தப்பாக எழுதிடக்கூடாது, ஏதாவது கேரக்டர் நேமு கூட தப்பாக எழுதிடக்கூடாது. எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, ஆனால் நீங்கள் பெருமாளா முருகப்பெருமாளா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா நம்ம எழுதுகிற விஷயம் எதுவுமே தவறாயிடக்கூடாதுங்கிறத ரொம்ப உன்னிப்பாகவும் ஒரு தொழில் அக்கறையோடு இருப்பீங்க. அவ்வளோ அர்ப்பணிப்போடு நீங்கள் இருக்கீங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகி, ஜெயிலுங்கிற படம் ரிலீஸ் ஆகி அது மக்களுக்கு போய் உடனே அந்த விமர்சனம் போகணுங்கிறத ராப்பாலாம் உடைச்சி 2 நாளில் 3 நாளில் வர வச்சிருன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. நாங்கள் ஒரு படம் எடுத்து ஒரு படத்துக்காக தான் உழைக்கிறோம், ஒரு படத்துக்காக தான் எங்கள் சிந்தனை இருக்குது. ஆனால் ஒரே நாளில் 4 படம், 3 படம், 2 படம், 2 ஆடியோ லான்ச்சு, ஒரு 2 படம் இதெல்லாம் பார்த்துட்டு அதை கவனக்குறை வந்துடக்கூடாங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற சிரத்தை இருக்குல்ல, ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலேயே உங்களை நான் வணங்குறேன். ஏன்னா அது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. ஒரு சிறுகதை எழுதி நான் 100 தடவை கரெக்ஷன் பண்ணி சின்ன வயசில் பேப்பருக்கு அனுப்புவேன். அது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். ஆனால் இந்த படத்துடைய ஜெயில் படத்தோட கதையை தெளிவாக எழுதி அதில் நிறைய குறைகளை கரெக்டாக சொல்லி அதில் நடிச்சிருக்கலாம் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லி சில பேர் இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாம்னு சொல்லி உண்மையிலேயே வந்து அது உங்கள் அக்கறை. அந்த அக்கறை நான் பாராட்டுறேன். உங்களுடைய விமர்சனத்தை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு காலையில் எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், படம் வந்து 7 நாள் ஆகி அடுத்த வாரம் வேறு படம் போன்ற சூழ்நிலையில் அவருடைய விமர்சனம் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. நீங்கள் விமர்சனம் எழுதுவதற்கு உண்மையிலே தகுதியானவர்கள், சினிமாவை நேசிப்பவர்கள். நீங்கள் வந்து விமர்சனத்தை எழுதுறது வந்து சும்மா எழுதுறது இல்லை, இண்டு இடுக்கு எல்லாம் சந்து முதலாம் போய் தெளிவாக இந்த மாதிரி கதையில் முன்னாடியே வந்திருக்கு. இது இப்போ வரக்கூடாது. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு 10 வருஷம் முன்னோக்கி இருக்கிறது, பின்னோக்கி இருக்கிறது, மிக தெளிவாக எழுதுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து காலங்காலமாக வந்து நேசித்த ஒரு விஷயம் இந்த சினிமா திரை விமர்சனம். ஆனால் பட்டுக்கோட்டை பிரபாகர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் யாருமே சினிமாவில் ஒரு டயலாக் ரைட்டராகவோ ஒரு திரைக்கதை ஆசிரியராகவோ ஒரு இயக்குநராகவோ நீங்கள் இல்லை. ஆனால் பட்டுக்கோட்டை பிரபாகர் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இந்த சினிமாவில் வசனம் எழுதி கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 படம் டைலாக் எழுதியிருப்பார். உங்களுக்கு தெரியும், 20-25 படம் டைலாக் எழுதின ஒரு ரைட்டர். தான் சார்ந்திருக்க தொழிலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்லாக்க படுத்து நம்ம மேலே எச்சு துப்புற மாதிரி இன்றைக்கி ஜெயில் படத்தை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. நான் விமர்சனம் பண்ணுறது ரைட்டாக பண்ணுங்க, தப்பாக பண்ணுங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை. திரைத்துறையில் இருப்பவர்கள் தயவு செய்து விமர்சனம் பண்ணாதீர்கள். ஏன்டா நீங்கள் பண்ணுற விமர்சனத்தை திருப்பி ஒரு கேள்வி, நீங்கள் இவ்வளோ தூரம் எழுதிருக்கீங்களே, நீங்கள் என்ன திரையில் சாதிச்சிங்கன்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டால், என் பட்டுக்கோட்டை பிரபாகரே பார்த்து நீங்கள் இத்தனை படம் டைலாக் எழுதுனீங்களே, ஒரு படம் சொல்கிற மாதிரி ஒன்று சொல்லுங்கன்னு கேட்டால் அவர்கிட்ட என்ன பதில் இருக்கு? ஆக நம்ம சினிமா மேலே ஒரு சின்ன ஸ்பீட் போட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் முன்னிலைப்படுத்திடலாம், நம்ம வந்து லைவுக்கு வந்துடலாம் அப்படின்னு தயவு செய்து நினைக்க வேணாம். ஏன்னா சினிமாவில் இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா 25 வருஷம் அவமானம், 25 வருஷம் போராட்டம், 25 வருஷம் வலி. ஆனால் இந்த வழியெல்லாம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஒரு 15 வயசுல 16 வயசு சிறுகதை எழுதி அப்படியே எல்லாருக்கும் பிடித்த ஒரு ரைட்டரா, எனக்கே பிடித்த ரைட்டரா. நான் காலேஜில் படிக்கும்போது ராஜேஷ்குமார் நாவலா பட்டுக்கோட்டை பிரபாகர் நாவலான்னு சொல்லிட்டு பட்டிமன்றமே எங்கள் ஹாஸ்டல் நடத்துவேன். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோகத்தை 2 பேர் மேலே வச்சுருந்தேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ரைட்டர் தன்னுடைய வேலையை பார்க்காமல் அவர் எத்தனையோ படம் டைலாக் எழுதியிருக்காரு. அந்த படங்களை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? இல்லை நான் கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ நாவல் எழுதுறீங்களே, உங்கள் நாவல் சரியில்லை, நாளைக்கு நான் ட்வீட் போடவா? நாளை அடுத்த வாரம் ஒரு நாவல் எழுதுறீங்க, அந்த நாவல் வந்து சரியான ட்வீட் போடவா? போட்டவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் நுழைவது திரை விமர்சனத்தில் அல்ல, ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரத்தில். சினிமா குடும்பத்தில் ஒரு படத்தில் எவ்வளோ பேருக்கு 500 பேருடைய பங்கு இருக்குது. அந்த 500 பேருடைய வாழ்வாதாரத்தில் நுழையிறீங்க. அப்போ நுழையும் பொழுது உங்களுக்கு அதில் மிக சிறந்த ஞானம் வர வேண்டும். நீங்கள் ஏதோ நான் ட்விட்டு தான் போட்டீங்க, உங்களோட ட்விட்டை நீங்கள் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் என்பதால் உங்களோட ட்விட்டை பல சமூக வலைத்தளங்கள் டேக் பண்ணி போடுறாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் நீங்கள் ட்விட்டுன்னு கேஷுவலாக போடுறீங்க. இன்றைக்கி பாருங்கள், எல்லா இடத்தையும் பட்டுக்கோட்டை பிரபாகர் ஜெயிலை பற்றி நீங்கள் 8வது நாள் நீங்கள் பேசுகிறீங்க. அது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆறுதல். ஏன்னா 5வது நாளே கலெக்ஷன் எங்களுக்கு பெருசாக வந்துருச்சு. இருந்தாலும் இந்த தவறை தயவுசெய்து செய்யாதீங்க. அவர் பட்டுக்கோட்டை பிரபாகர் மட்டுமில்லை, திரைத்துறை இருந்து கொண்டே திரைத்துறை சாப்பாடை சாப்பிட்டு கொண்டே நிறைய இயக்குநர்கள், எழுத்தாளர்கள் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அது வந்து உண்மையிலே தவறு. நீங்கள் பண்ணுவதற்கு முழு உரிமை உங்களுக்கு உண்டு. ஏனென்றால் நீங்கள் பல வருடமாக பல படங்களை திறனாய்வு செய்து, உண்மையில சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்கு மிகப்பெரிய பொறுமை வேணும். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுங்க தான் கதைன்னு. அப்போ இவ்வளோ விஷயத்தை நீங்கள் இவ்வளோ பொறுமையோடு ஹேண்டில் பண்ணிட்டீங்க. நிறைய குறைய என்னன்னா சொல்லுங்கள், நீ தப்பாக நடிச்சடா, ஒழுங்காக நடிக்கிறான்னு சொல்லுங்கள், உண்மையிலே நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஆனால் தயவு செய்து இனிமேல் இந்த துறையில் இருந்து கொண்டே இந்த துறைக்கு துரோகம் செய்யாதீர்கள்ங்கிறது நான் இந்த சபையில் வைக்கிறது மெயின் காரணம்.
நீங்களாம் இருக்கீங்க. உங்களுடைய தொழிலை மற்றவர்களை பார்க்க அனுமதிக்காதீர்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். மீண்டும் இந்த சர்க்கரை தூக்கலாய் புன்னகை ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஏன் வெற்றி பெறணும்னா, சின்ன படங்கள் வெற்றி பெறும்போது தான் ஒரு 10 ப்ரொடியூசர்ஸ் நான் திடீர்னு வந்து ஃபோன் வரும், தலைவர் 2 கோடி படம் பண்ணலாமா அப்படின்னு. சின்ன படங்கள் வரிசையாக தோத்துட்டு இருக்கும்போது மாஸ் படங்கள்லாம் ஹிட் ஆகுதுன்னா இந்த சின்ன படங்களே உருவாகம் போயிடுது. அப்படி சின்ன படங்கள் அப்பப்போ வந்து ஹிட் அடிக்கிறப்ப தான் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு 2 படம் ஹிட்டாக 100 படம் அந்த வருஷம் வந்து உருவாயிடும். அதற்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று ருத்ரா அவர்கள் வந்து ஒரு முன்னணி ஹீரோவாக உயர்ந்து அவருடைய அப்பாவின் ஆசையை நிறைவேற்றி வைக்க எல்லாம் ஆடுன்னு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் என்ன பேசினாலும் அண்ணன் கே ராஜன் அண்ணன் பேசுகிறது தான் நீங்கள் போட போகிறீங்க. அதை இன்னொன்று என்னென்னா, அதாவது ஒரு மனிதர் ஒரு எவ்வளோ இப்போ உடம்பு சரியில்லைன்னா கூட சரி கூப்பிட்டா அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மனப்பூர்வமாக வந்து அதை வாழ்த்தி அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து சரியாக பேசுகிறது வந்து எல்லாரையும் முடியறதில்ல. அது இறைவன்கிட்ட நான்லாம் அப்படி இருக்கணும்னு வேண்டுவேன். ஏன்னா ஒரு மனிதர் அடுத்தவங்களுக்காக பேசுகிறது இறைவனுடைய வேலை. அது எனக்காக பேசுகிறது என் வேலை. அடுத்தவனுக்காக பேசுகிறதும் அடுத்தவனுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இறைவனுடைய வேலை. அது அந்த வேலையை ஒருத்தர் இவ்வளோ அற்புதமாக செய்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய பணி. அது அண்ணன் வந்து இருக்கிற வரைக்கும் அதை வந்து அவரை மீற முடியாதுன்னு யாரோ சொன்னாங்க, அதுதான் உண்மை. அடுத்தது அண்ணன் ஆர்வி உதயகுமார் அண்ணன் இருக்காங்க. இந்த சாங் வந்து கேமராமேன் வந்து ஹாலிவுட்லாம் ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க. உண்மையிலுமே ரொம்ப விஷுவல் நல்லா இருந்தது. விஷுவலில் வந்து எனக்கு வந்து சாங் விஷுவலில் பாரதி ராஜா, அடுத்து வந்து ஆர்வி உதயகுமார் அண்ணன் தான் விஷுவலில் சாங் கிங்ஸ். அவர் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப மிக சிறந்தது. சாங் எழுதுறதுலேயும் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக இருந்தால் கூட விஷுவலில் அண்ணன் உதயகுமார் அண்ணன் மிரட்டுவாங்க. அடுத்தது ஃபிலிம் இன்ஸ்டியூட் எல்லாம் வரும்போது எல்லாம் டெக்னிக்கலாக நிறையா படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும்தான் ஜனரஞ்சகமாக எடுப்பார். ஒரு கிழக்கு வாசல் ஆகட்டும், எல்லாமே ஒரு ஃபேமிலி லவ்னு சொல்லிட்டு கலந்து அடிப்பார். பிரமாதமாக இருக்கும். சின்ன கவுண்டர்லாம் இன்றைக்கு வரைக்கும் மாஸ்டர் பீஸ் தான். கிழக்கு வாசலும் அந்த மாதிரியான படங்கள் எடுத்தவர் அண்ணன் உதயகுமார். அவங்க இங்கே வந்திருக்கிறது மிகப்பெரிய உங்களுக்கு சிறப்பு. இதில் என்னென்னா, ஒரு சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை. இதில் என்னென்னா, சர்க்கரை என்பது என்னென்னா, இந்த 6 சுவையில் சர்க்கரை தான் சுவையினுடைய புன்னகை. புன்னகை என்னென்னா, நவரசங்களில் புன்னகை வந்து ஒரு சர்க்கரை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்க்கரையை கொடுக்கும்போது இனிப்பு, ஒரு விழாவில் இனிப்பு கொடுக்கும்போது நம்ம சிரிக்கிறோம். அப்படி ஒரு அழகான இந்த டைட்டில் யாரோ கவிதையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு புன்னகை இருக்குல்ல. ஒரு காற்றினுடைய புன்னகை ஒரு தென்றலாக இருக்கலாம், ஒரு வானத்தினுடைய புன்னகை அந்தி நேரமாக இருக்கலாம் இல்லையா. ஒவ்வொரு புன்னகை இருக்குது. அந்த மாதிரி அருமையான டைட்டில் வச்சுருக்காங்க. இதில் என்னன்னு கேட்டால், நம்ம ருத்ரா முதல் படம் நடிச்சிருக்காரு. குறிப்பாக அவர் தெரிஞ்சுக்கணும், உங்கள் அப்பா வந்து இந்த ஒரு சிறந்த ஒரு படத்தை உங்களை இவ்வளோ பெரிய இடத்துல நிற்க வைக்கணுன்றதுக்காக இதை பண்ணியிருக்காரு. அது இப்போ கூட ஒரு நண்பர் பேசினார். குரானில் ஒரு வாசகம் இருக்குது, 3 கடமைகள் இருக்குன்றாங்க. அந்த 3 கடமையில் முதல் கடமை அவங்களுக்கு தொழுகை, 5 வேளை தொழணும். 2வது கடமை நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும். 3வது கடமை தன்னுடைய தாய் தந்தையர்களை சிறந்த முறையில் பார்த்துக்கணும். இது குரானில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் தாய் தந்தையரை மிக சிறந்த முறையில் பார்த்துக்கணுன்றது எங்கள் எல்லாருடைய வேண்டுதல். ஏன்னா தந்தை நமக்கு பண்ணிட்டார், நீங்கள் அடுத்தது அதை பண்ணணும் அப்படின்றது விஷயம். அடுத்தது இந்த சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகையில் ஹீரோ ஹீரோயின் வந்து சவுண்டு, அது சம்மந்தமான மாஸ்டர்ஸ்ன்னு இந்த படத்தில் சொன்னாங்க, ட்ரெய்லர்லேயும் வந்தது. சவுண்டு வந்து ஒரு அந்த புனித வெடிப்புன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, இந்த பிரபஞ்சம் உண்டானது, அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சவுண்டு தான் இருக்குன்றாங்க. அது வந்து பைபிளில் ஒரு வாசகம் இருக்குது, ஆதியில் வார்த்தை தான் இருந்தது. யார் சொல்கிறா? ஆதியில் வார்த்தை தான் இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. சரி, ரைட்டு, அதான் ஆதியில் வார்த்தை தான் இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது அப்படின்னு இருக்குது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்கள், டேய் வார்த்தை விட்டுறாரான்னுவான். அது எப்படிலாம் வருது பாருங்கள். வார்த்தை தான் கடவுள், ஒரு வார்த்தை விட்டுறக்கூடாது. அப்போ சவுண்டை வந்து எனக்கு தெரிஞ்ச சவுண்டு சினிமாவில் ஆரம்பத்தில் சினிமாவில் சவுண்டு கிடையாது. சவுண்டு வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு
சைலண்ட் மூவியாக இருந்தது. சவுண்டு மூவி வரும்போது நின்ன ஒரே ஹீரோ உலக சூப்பர் ஸ்டாரான சார்லி சாப்ளின் தான். சவுண்டுக்கு பிறகு அவர் ஹீரோவாக இருந்தார். அதுக்கு பிறகு நிறைய பேர் போயிட்டாங்க சவுண்டு வந்தோடனே. அப்படி சவுண்டில் எனக்கு தெரிஞ்சு சவுண்டை எனக்கு காட்டின படம் உதயம்னு ஒரு படம். சவுண்டு அந்த உதயத்தில் அந்த அந்த சைக்கிள் செயினும் கிரணும், அதில் தான் நான் சவுண்டை வந்து ரொம்ப விரும்பினேன். விஷுவல் வந்து பிசி ஸ்ரீராம் வந்த பிறகு தான் நான் விஷுவலில் விழுந்தேன். இதை ரெண்டுத்தையும் காட்டினது ஐயா ஆபாவனம் வந்த பிறகு தான். ஆபாவனம் ஃபிலிம் ஷூட்டை வந்தோடனே ஆபாவனம் தான் விஷுவல் அண்ட் எஃபெக்ட்ஸ் ரெண்டுத்தையும் நான் சினிமாவில் காட்டினவங்க அண்ணன் உதயகுமார் அண்ணனுடைய சீனியர்ஸ். அவங்களாம் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி இதில் சவுண்டுனுடைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா புதியவர்கள் வர வர அந்த துறை வந்து மேலும் சிறக்கும். அவங்கள நீங்கள்லாம் சொன்ன மாதிரி என்கரேஜ் பண்ணி நிறையா இது பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், நம்ம எல்லாம் சௌகரியமாக இருக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம், இந்த சவுண்டை பற்றி உங்களுக்கு ஒன்று சொல்லணும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னா என்னன்னு கேட்டால், இந்த உடம்புல 5 இது இருக்குங்களா, உணர்வு இருக்குல்ல, பார்க்கறது, கேட்குறது, சுவாசிக்கிறது, சாப்பிட்றது, தொடு உணர்வு. இந்த 5 உணர்வு இருக்கு இல்லைங்களா, இந்த 5 உணர்வில் உங்களுக்கு ஆபத்தே இல்லாத உணர்வு வந்து கேட்கறது தான். அதுக்கு தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைனா. நீங்கள் கண்ணால் உங்களுக்கு ஆபத்து உண்டு, வாயால் உங்களுக்கு ஆபத்து உண்டு, சுவாசத்தால் உங்களுக்கு ஆபத்து உண்டு, தொடு உணர்வால் உங்களுக்கு ஆபத்து உண்டு. ஆனால் காதால் ஆபத்தே கிடையாத ஒரு உணர்வு. ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒன்றால் ஆபத்து வரும். ஒரு மான் இருக்குன்னு வச்சிங்களேன், அது காதால் ஆபத்து. அது மிருகங்களுக்கு, மனிதர்களுக்கு அது கிடையவே கிடையாது. ஒரு மிருகத்துக்கு, மீனுக்கு வந்து வாயால் ஆபத்து. புழு போட்டு தூண்டில் போட்டிங்கன்னா வாய்க்காக போய் சாப்பிட்டு செத்து போய்டும், தூண்டிலில் மாட்டிக்கும். அது வாயால் ஆபத்து உள்ளது மீன்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மான் எப்படி ஆபத்துனா, மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், டக்குன்னு புலி வருதுன்னா அப்படி காதை தூக்கிட்டு அப்படி பார்க்கும், அங்கே பிடிச்சிடும், அடிச்சிடும் புலி. காதால் ஆபத்து உள்ளது மான். அதே மாதிரி யானை காமத்தால் ஆபத்து உள்ளது. ஒரு பெண் யானை முன்னாடி நிப்பாட்டிட்டு ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சு மேலே வந்து சருகை போட்டிங்கன்னா காமத்துக்காக வந்து யானை விழுந்துடும். விட்டில் பூச்சி வெளிச்சத்துக்கால் கண்ணால் ஆபத்து உள்ளது. இப்படி ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒரு உணர்வால் தான் ஆபத்து. மனிதனுக்கு 5 உணர்வாலையும் ஆபத்து. அதில் ஆபத்து கம்மியான உள்ளது இல்லை ஆபத்தே இல்லாததுக்கு அதுதான் கண்ணு. நீங்கள் பாருங்களேன், ஒரு அழகான பொண்ணை பார்த்தா பார்த்துடுறீங்க, அது ஆபத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாய் நல்ல சுவையான சாப்பிட்டுறீங்க, சாப்பிட்டீங்கன்னா என்ன, அதே இவர் சொன்னார்ல, சுகர் வந்துடும், அல்லது நிறையா பேசி கெட்ட பேர் எடுத்துருவோம். அதே போல் சுவாசம், நல்ல ஒரு மீன் வறுத்தாங்கன்னா அடித்து காலி பண்ணுறது, இதய நோய் வந்துடும். இப்படி மற்ற எல்லா உணர்வுகளையும் ஆபத்து, காதால் ஆபத்து கிடையாது, அதில் நன்மை உண்டு. அதனால் அந்த சவுண்டை பற்றி நன்மையான ஒரு படம் இதை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம், சார்லி சாப்ளின் பற்றி சொன்னன்றது ஒன்று சொல்லிடுறேன். அவருக்கு இதில் ஒரு தொடர்பு இருக்குது. 1936 சார்லி சாப்ளின் லண்டன் ஒரு கடற்கரையில் நடந்து போயிட்டுருக்காரு. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கானுங்க பயங்கரமாக. சார்லிங்க, என்னப்பா இதெல்லாம் நடக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, எல்லாத்துக்கும் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, என்னப்பா நடக்கிறது ஒரு இயல்பு தாங்க, அதை ஏன் இது ஒரு டைம் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க? இல்லைங்க, எல்லாம் ஆஃபீஸ் வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் உட்காந்து வேலை செய்கிறதால அவங்களுக்கு உடற்பயிற்சிக்கு டைம் இல்லை, அதனால் காலையில் நடக்கிறாங்க. அப்போ சார்லி சாப்ளின் சொல்கிறாரு, நடக்கிறதே ஒரு உடற்பயிற்சி ஆகுதுன்னா இன்னும் 50 வருஷம் கழித்து சிரிக்கிறது ஒரு உடற்பயிற்சி ஆகும் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு 1936. இப்போ லாஃபிங் தெராப்பி வந்துருச்சு. அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு இருக்குது. அதே போல் நல்லா நடங்க, ஆரோக்கியமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஆரோக்கியத்தினுடைய அடையாளம் தான் சிரிப்பு. உங்களுக்கு நோய் வரும்போது நம்ம சிரிக்க முடியாது. புன்னகை என்பது ஆரோக்கியத்தினுடைய அடையாளம். நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்து புன்னையாக இருந்து நிறையா சர்க்கரை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, நடங்க. நன்றி, வணக்கம். ஒரு மிகச்சிறந்த படத்துக்கு அடையாளமே அந்த டைட்டில் தான். எப்பவுமே ஒரு டைட்டிலில் பார்த்தாவே அது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி, சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகைன்னு. அந்த புன்னகை கூட ஒரு கவிதை மாதிரி சொன்னேன். இந்த தலைப்பு கொடுத்தது யாருன்னு தெரியாது, இயக்குனராக இருக்கலாம். எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அட்டேங்கப்பா, இவரே வந்து நடிகரே ஹீரோவே வந்து கொடுத்துருக்காரு, ரொம்ப சிறப்பு. ஏன்னா எனக்கு என் தம்பி இயக்குனர், ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் யார், ரவி மரியாவை தான் சொல்கிறேன். அவன் கிராஸ் லேண்ட் ஆகி ஒரு மிகச்சிறந்த நடிகராகி
அதில் மிகச்சிறந்த வில்லனாகி மிகச்சிறந்த காமெடி வில்லனாகி, ஆனால் இவ்வளவு அருமையான பேச்சாளராக இருப்பார்னு எதிர்பார்க்கல, கடாய்ச்சிட்டார். அதாவது இங்கே பேசினவங்க எல்லாருமே அவங்க உணர்வு பூர்வமான விஷயங்களை கொட்டிட்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் என்னென்ன உணர்வுகளை சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இனிமேல் தான் ட்ரெய்லர் பார்க்கணும். நான் கொஞ்சம் காலம் தாழ்ந்து வந்ததுக்கு சில காரணங்கள், நானும் செல்வமணி சாரும் ஒரு முக்கியமான மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோம். அதுலேருந்து நான் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. எல்லாரும் பேசுனதை விட நான் என்னத்தை நல்லா பேசிட்டு போகிறேன்றது எனக்கு தெரியல. ஏன்னா ட்ரெண்டிங்கெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. பேரரசு ட்ரெண்டிங்கு, ராஜண்ணன் ட்ரெண்டிங், இதெல்லாம். இப்போ நான் ட்ரெண்டிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். நான் நிறைய பேசிட்டோம். மிகச்சிறந்த படங்கள் அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொருத்தர் படம் எடுக்கிறோம். அந்த மிகச்சிறந்த படங்களை கொண்டு போய் சேர்க்கிற மிகச்சிறந்த தயாரிப்பாளர், மிகச்சிறந்த தியேட்டர் அதிபர்கள், மிகச்சிறந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களும் நமக்கு அமையணும். ஒரு காலத்தில் எல்லோரும் சொன்னாங்க, நம்ம அன்பு தோழர்களெல்லாம், சின்ன கவுண்டரில் அந்த இதில் பாட்டு அதெல்லாம் பாட்டு வாலி சார் கடைசி வரையிலும் பாட்டு எழுதினார். நம்ம பாட்டு எழுத மாட்டேன்னு யாருக்கும் சொல்லவே இல்லை, வரமாட்டேன்றாங்க. அதுதான் உண்மை. பாராட்டுற டைரக்டர் சுப்பிரமணியம் சிவாவிலேருந்து சொல்கிறேன், ஒரு பாட்டாவது உன்னை என்னை எழுத சொல்லி கேட்டிருக்கியா? நீ கலாய்ச்சிருவேன். அதாவது எதுக்குன்னா, நம்ம ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே வச்சுட்டு அடுத்தவங்களை பாராட்டக்கூடாது. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, தேவையில்லாது. நானும் பார்க்குற கொஞ்ச நாளாக நான் இந்த மேடையில் போட்டு மிகச்சிறந்த பாடலாசிரியன்றாங்க. இப்போ நான் டைரக்டர்யா அப்படின்வேன். ஏன்னா நானாக எனது படங்களுக்கு மட்டும் பாடல் எழுதுவதாக நான் எனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு ஏன் வச்சுக்கிட்டேன்னா, கவிஞர்கள் வாயில் விழுந்துடக்கூடாதும்பாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம போய் அவங்க உப்பில் கை வைக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக நான் இளையராஜா அவர்களிடம் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன், தயவுபடுத்தி என்னுடைய படத்தில் எல்லா பாட்டையும் நான் எழுதும்போது ஒரு பாட்டாவது வாலி அண்ணனுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா அது ஈக்குவல் ஆகிடும். ஏன்னா அவங்களெல்லாம் நம்ம குரு மாதிரி, புரியுதா உங்களுக்கு? அதனால் என்னுடைய படங்களுக்கு மட்டும் நான் என்ன ரொம்ப ஏதாச்சும் வற்புறுத்தினா பாட்டு எழுதுவேன். ஆனால் இப்போ ரெடியாக இருக்கிறேன், சுப்பிரமணியம் சிவாவோட அடுத்த அனைத்து பாடல்களும் நான் தான் எழுதுவேன். தேடி எழுதுவேன், நீ டியூன் கொடுக்கலன்னாலும். என்ன ரொம்ப சந்தோஷம். என்னை நேசித்து ரசித்ததுக்கு நான் உங்களை திட்டிக்கலாம், என் தம்பிகளை திட்டிக்கலாம், மற்றவங்களெல்லாம் நான் ஒன்றும் சொல்லிட முடியாது. அதே மாதிரி நம்ம கலப்பை, அதாவது அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு இயக்கத்தை நடத்திட்டுருக்கிறார் நம்ம செல்வகுமார். மிகச்சிறப்பான விஷயத்தை செஞ்சுட்டு சினிமாவையும் தாண்டி ஒரு விதத்தில் செல்வகுமார், நீங்கள் என்ன பாராட்டி பேசுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா தந்தை மகர் காட்டும் உதவி, மகன் தந்தை காட்டும் நன்றி, இந்த ரெண்டுக்கும் உதாரணமாக திகழ்கிறது. முதல்ல நான் சொன்னதே விஜய்க்கும் விஜயோட தந்தையார் அண்ணன் எஸ்ஏசி அவர்களுக்கும் தான். அதை தொடர்ந்து சிவகுமாரனும் பசங்களும். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் பையனும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நீங்கள் உங்கள் படத்தோட கதை தெரியாமல் நான் எதுவும் பேச முடியல. நிச்சயமாக காதலுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வேதனை, ஒரு சோதனை ஏதாச்சும் இருக்கும், ஒரு நல்ல தீர்வு இருக்கும். காதல் என்றைக்குமே தோற்றதில்லை. நான் அன்றைக்கி கூட சொன்னேன், காதலர்கள் தோற்று போகலாம், ஆனால் காதல் என்றைக்குமே தோற்றது கிடையாது. காதல் படம் எடுத்தாவே ஒரு மிகச்சிறந்த, அதாவது இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் மெயின் ட்ரெண்ட் என்னென்னா, இன்றைக்கி கண்டென்ட்டு தான் ட்ரெண்டு. இன்றைக்கி பெரிய ஹீரோக்கள் எல்லாத்தையும் விட படத்தில் என்ன மேட்டர் இருக்குன்றதை வீட்டில் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்குள்ளேயே பரிமாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா மீடியாக்களில், உங்களுக்கு தெரியும். ஸோ பெஸ்ட்டு கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டை அழகாக சொன்னால் போதும். அது ஜனங்களுக்கு பிடிச்சதுன்னா அவன் பெரிய ஆள், அவன் தான் ஹீரோ. அது யார் செஞ்சாலும் சரி. ஸோ இன்றைக்கி நம்ம அன்றைக்கி வெற்றி படம் கொடுத்துட்டோம், இன்றைக்கி வெற்றி படம் கொடுக்க முடியாதுன்றது அல்ல கண்ணே. நம்ம என்றைக்குமே ஜெயிப்போம். என்றைக்குமே நான் முயற்சி பண்ணுறதில்ல, அவ்வளோதான். ஏன்னா
நான் எப்போ திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்துக்கு செயலாளராக வந்தனோ இந்த கடந்த 2 ஆண்டுகளாக நான் அடுத்தவங்க ஜெயிக்கணுன்னே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா என் நண்பர்கள் ஜெயிக்கணும். நிறைய உதவி இயக்குநர்கள் ஒரு 3000 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்குது. ஒருத்தர் கல்யாணம் பண்ணால் எனக்கு வாய்ப்பு வந்துடும் கல்யாணம் பண்ணி, அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லாமல் குழந்தையை பெற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவன் குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு அவன் படுற கஷ்டங்கள் எல்லாம் எங்கள் கதைகளில் இருக்குது. இது ஒரு கதை. இந்த மாதிரி 3000 கதை இருக்கிற ஒரு சங்கத்தில் நான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னாடி தான் ஐயோ இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாரும் வளரணும். நம்ம ஏதோ ஒரு டைமில் கம்மியாக காம்படிஷன் இருந்த டைமில் ஜெயிச்சிட்டோம். ஆனால் இப்போ ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தம்பி சொன்னார், ஒரு ரைட்டர் நம்ம படத்தை விமர்சிச்சிட்டாருன்னு. விமர்சிச்சுட்டு போட்டு அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்படுவேன்? நீங்கள் விமர்சிக்கிறவங்களை பற்றி கவலையே படக்கூடாது. நம்ம கூட தான் தம்பி பேரரசு அன்றைக்கி சொல்லும்போது சொன்னார், அந்த கருப்பு சட்டைக்காரரா யார், புளு சட்டைக்காரர் மாறன். நான் அவர் படத்தை பார்க்கல, இன்றைக்கி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவர் கண்டிஷன் போட்டார், இன்றைக்கி தான் நான் போடுவேன், நீங்கள் பாருங்கண்ணே. இன்றைக்கி எனக்கு வேறு வேலை இருக்குப்பா, நான் பார்க்க முடியாது, நான் போட்டுக்குங்க நம்ம சங்கத்து சார்பாண்ணா. அவர் எத்தனை பேர்த்த கழுவி ஊற்றிருக்காருன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் பேரரசு. அப்புறம் அவருடைய படத்துக்கு வேறு யாரோ விமர்சிக்கிறாங்க, நம்ம விமர்சிக்கவே கூடாதுங்க. நம்ம கிரியேட்டர்ஸ், நம்ம படைப்பாளிகளாகவே இருப்போம். படைப்பாளி தோற்றதாக சரித்திரமே கிடையாது. படைப்புகள் தோற்கலாம், படைப்பாளி தோற்கவே மாட்டான். அதனால் நம்ம எதுக்கு பற்றியும் கவலைப்படக்கூடாது. ராஜா என்ன இருக்காருன்னா, என்னுடைய முதல் படத்தில் நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன். உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? என்னுடைய முதல் படத்தில் 5 பைசா காசு வாங்காமல் எங்களுக்கு நடிக்க வைக்கிறதுக்கு ஆள் கிடைக்காம, அண்ணா நீங்கள் வாங்கினே ஒரு சீன், நீங்கள் சும்மா உட்காருங்கண்ணே அப்படின்னு, ஏதோ வர்றேன்ப்பா அப்படின்ட்டு அவ்வளோ அன்பு. அன்றையிலிருந்து இன்னைக்கு வரலும் எங்களுடைய உறவும் சரி நேசமும் சரி விட்டு போகவே இல்லை. சினிமாவில் இது சம்பாதிக்கிறதாங்க கஷ்டம். கிட்டத்தட்ட 1988 இன்னைக்கு வரையில் நான் அவர் ஒரே மேடையில் உட்கார்ந்துருக்கோம், ஒன்றா இருக்கிறோம்னா இது சினிமா நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. இந்த சினிமாவை நம்ம எப்படி நம்ம பார்க்கணும். ஸோ விமர்சிக்கிறவங்க விமர்சித்து போட்டும், அதை பற்றி எல்லாம் கவலையே படாதீங்க தம்பி. உன்னுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது, உன்னை தவிர. ஒவ்வொருத்தனுடைய வெற்றிக்கும் தோல்விக்கு காரணம் அவன் தான். இந்த சினிமா மிகச்சிறப்பாக இவர் இயக்கியிருந்தால், இந்த கதை மிகச்சிறப்பாக உருவாக்கப்பட்டிருந்தால், இந்த படத்தினோட வெற்றி எப்படி அது ரிலீஸுக்கு முன்னாடியே 7-8 அவார்டு வாங்கியிருக்குன்னா அது மிகப்பெரிய விஷயம் அல்லவா? அதனால் நம்ம ஜெயிக்கிறோம், ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த படம் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறட்டும், அவார்டுகள் வாங்கட்டும். இதே யூனிட்டை வச்சு திருப்பி படம் பண்ணுங்கள். மிகப்பெரிய லெவலில் மிகப்பெரிய வெற்றி படம். அது மட்டும் இல்லை, நம்ம இசையமைப்பாளர் இந்த டியூனுக்கு இதுக்கு நல்ல டியூனுக்கு வந்திருக்கு. இந்த டைட்டிலே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எங்கே அவர்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஹீரோ, உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி என்னுடைய அன்பு அண்ணனா தம்பியா, அது வேணும் சொல்லலாம், அண்ணன் தம்பியா, என்னுடைய முதல் படத்துக்கு அவர் முதல் படம் பிஆர்ஓ உரிமை கீதம். ஏன்னா ஊமை விழிகள் வரையிலும் அவங்க அப்பா தான் பிஆர்ஓ. நாங்கள் அவரை ஓரம் கட்டிட்டு இவரை கொண்டு வந்து பிஆர்ஓவை என்னுடைய முதல் படம், அவருக்கும் முதல் படம். ஆக அன்றையிலேருந்து இன்றைக்கி வரையில் எப்படி உறவுகள் இருந்துகிட்ருக்கு பாருங்கள். இன்றைக்கி என் முன்னாடி நின்றுட்டுருக்காரு அண்ணன், உட்காந்துட்ருக்காரு பாருங்கள், ராம்ஜி அண்ணன். அன்னையிலிருந்து இன்றைக்கி வரையில் நட்பு தொடருது. இந்த சினிமாவை யாராலும் ஒரு தப்பான ஒரு ஆள் ஏதாவது தப்பான விமர்சனம் சொல்லிட்டான்றதுக்காக நம்மளை எல்லாம் அழிக்கவே முடியாது. நீங்கள் இருக்கும் வரை, எங்களுடைய பாசம் இருக்கும் வரை. ஆகவே அடுத்து இந்த படத்தினுடைய வெற்றி விழாவிலே உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிடி செல்வகுமார் சார் பேசும்போது நல்ல விஷயம் சொன்னார். கதாநாயகெல்லாம் வரமாட்டேங்கிறாங்கன்ட்டு. பெரிய கொடுமை என்னென்னா, இந்த படத்தை நடித்து சம்பளம் வாங்குற யாரும் வர்றதில்லை, நாங்கள் தான் வரோம். எதுவுமே பயனடையாமல் ஒரு சம்பளம் வாங்கின கூட்டி உட்கார வைக்கணும் இல்லைங்க கதாநாயகி. சில படங்களில் கதாநாயகன் வர மாட்டேங்கிறான், கேமராமேன் எல்லாம் சம்பளம் வாங்குறாங்க, அவங்க ஆடியோ ஃபங்க்ஷன் வர்றதில்லை. இழிச்சு வாங்கி நாங்கள் தான். கே ராஜன் சார், ஆர் உதயகுமார் சார், ரவி மரியா, பிடி செல்வகுமார் சார், நம்ம
புல் இழிச்சவன் இருந்ததுன்னா முழு இழிச்சவாயன். இது புன்னகை இல்லை, இழிச்சவாயன் வேறு புன்னகை வேறு. நம்ம ஜாக்குவார் தங்க மாஸ்டர், ஆமாம், அவர் இழிச்சவாயன். மன்னிச்சு உண்மையாக இழிச்சவாயன் தான். உண்மை சொல்கிறக்கு என்ன இருக்குது, வந்துடும்ல எதுவுமே இல்லாமல். ராஜன் சாருக்கு ஒரு 10 நாளாக உடம்பு சரியில்லை. இந்த 10 நாள் ஒரு 2-3 ஃபங்க்ஷன் நான் வந்திருக்கேன். எல்லா பசங்களும் வந்து இருக்கார். நான் உண்மையிலே எனக்கு வியப்பாக பார்க்குறேன். உண்மையிலே அவரை சினிமாவில் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கிறது தெரியுது. சும்மா தலைவலினாலே வல்லின்றுவாங்க, ஆனால் சினிமா நேசிக்கனால அவ்வளவு உடம்பு சரியில்லாத சூழ்நிலையும் வந்து உட்காந்துருக்காரு. அவருக்கு உண்மையிலே ஒரு சினிமாக்காரனா என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள்ண்ணே. ட்ரெட்டிங்கிறது வேறு அடுத்த விஷயம். அது என்றைக்கும் அது பெண்டிங்கில் போகிறதில்ல. அப்படி ரவிமரியா அவர்கள், அவர் வெற்றிக்கு காரணம் முழு ஈடுபாடு. ஒரு கேரக்டர் கொடுத்துட்டா அதில் என்னென்ன பண்ணலாம், அதை எப்படி டெவலப் பண்ணலாம். நான் பழனி படத்தில் தான் நடித்தார், வில்லன் நடித்தார். ஆமாம், ஃபஸ்ட்டு பிகினில் ஒரு 2 சீன் தான் இருந்துச்சு அவருக்கு. சொல்லியாச்சு அதுன்ட்டு. அப்புறம் திருப்பி ஆஃபீஸில் வந்து சார் கொஞ்சம் நிறைய வரணும் சார்னார். உண்மையிலேயே அவருடைய அந்த முயற்சியும் அந்த ஈடுபாட்டையும் பார்த்து தான் ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பெருசாக ஹீரோக்கு ஈக்குவலாக ஃபைட்லாம் வச்சோம். அதுலேயும் ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்து பண்ணார். அந்த டயரில் ஃபயர் வச்சுட்டு சூப்லாம் வேணான்ட்டு அவரே தூக்கிட்டு ஓடியாந்தார். இன்றைக்கி வெற்றிக்கு காரணம் உங்கள் ஈடுபாடு தான். சர்க்கரை தூக்கலாம் புன்னகை. புன்னகைனாலே சர்க்கரை தான், அது ஒரு இனிப்பு தான். அதில் தூக்கில் வர புன்னகைங்கிறாங்க. இன்றைக்கி சர்க்கரை பார்த்தா ஜாஸ்தியாக இருக்குது நாட்டில். நாட்டில் அதிகமாக இருக்கிறதே அக்கறையை விட சர்க்கரை தான், அது அதிகமாக இருக்குது. முன்னெல்லாம் டீ கடையில் போயிட்டு 6 டீ, அதில் 1 டீ சர்க்கரை இல்லாமல் அப்படிம்பாங்க. இப்போ அப்படி மாறி போச்சு. 6 டீ 5 டீ சர்க்கரை இல்லாமங்கிறாங்க. நாட்டில் சர்க்கரை அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. இதில் தூக்கில் வர புன்னகை பிடிச்சிடுறாங்க. இந்த புன்னகை இருக்குல்ல, புன்னகை வச்சு ஒரு மனுஷன் எடை போட்டுடலாம். அவன் பார்த்து புன்னகைக்கிறாங்களே, அதை வச்சு ஒரு மனுஷன் எடை போட்டுடலாம். புண்ணை வச்சுட்டு அந்த உதடு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூடணும். அதுதான் உண்மையான புன்னகை. சிரிச்சுட்டு அதை கொசுவாக மூடணும். சரி பாப்பியா இல்லை, சிரிச்சு உடனே சுவிட்சு போட்டு லைட் வச்சு டக்குனு ஆஃப் பண்ண ஆஃப் ஆகல, அது மாதிரி அது ஃபார்மாலிட்டி. அந்த மாதிரிட்டு உஷாராக்கணும். யார் புன்னகையை டக்குன்னு சொல்லி டக்குன்னு வாங்கி மூடுறானோ அவன் ஆபத்தானவன். அவங்களோட உஷாராக இருக்கணும். அப்புறம் இன்னொரு புன்னகை இருக்குது. புன்னகை 2 விரியும்டா, விரியாது, ஒரு சைடு மட்டும் அப்படிமா. ஆமாம், புன்னகைலாம் 2 கொசட்டு இருக்குல்ல, நல்லா விரி பண்ணுவா. என்னென்னா அது நம்மளை அலட்சியப்படுத்துறது. அப்போது ஒருத்தர் 1 சைடாக புன்னகை புரிஞ்சாலே ஓகே, நம்மளை அலட்சியப்படுத்த இன்சல்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சும்மா புன்னகைனா எல்லா புன்னகையும் நல்ல புன்னகை இல்லை, அதில் பல வகை இருக்குது. என்ன ரமீரா சார், ரைட்டு யாரும் பார்த்துக்காரு நினைக்கிறேன். 1 சைடு சிரிப்புலாம், அது 1 சைடு லவ் மாதிரி, அது நிறைவேறாது. 1 சைடு புன்னகைலாம் பார்த்துக்கணும். சினிமா நீ பார்த்துருக்கேன், சினிமாவில் யார் ஒருத்தர் சினிமாவை உண்மையாக நேசித்து நேர்மை ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள சினிமா கைவிடாது. அதே மாதிரி யார் ஒருத்தர் உண்மையிலே சினிமாவை நேசித்து நேர்மையாக வேலை பார்க்குறாங்களோ அவங்க சினிமாவில் வெற்றி தோல்வி முன்ன கொண்டு வந்தால் கூட அவங்க சினிமா விட மாட்டாங்க. என்னை பற்றி நிறைய பேர் நினச்ச வெற்றியை அடைய விட்டாலும் கூட சரி, இன்றைக்கி நேர்மையாக உழைச்சி சினிமா நேசிக்கிறதுனால நிறைய பேர் இன்றைக்கி சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு அந்த தொடர்பில் இருக்காங்க, வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இந்த படத்துக்கு வசனம் எழுதி இணை இயக்குனராக பணியாற்றிய என் நண்பன் கணபதி.
என் நண்பர் நிறைய பேர் இன்றைக்கும் பல நிகழ்ச்சியில் எங்கே போனாலும் பார்க்க சந்தோஷமாக இருக்கும். கணபதி, விஜய் பாலாஜி அவர்கள், அவர் இணை இயக்குனர், வசனர்த்தா இருக்கார். அப்புறம் என் படத்தை எல்லா படத்தையும் ஒர்க் பண்ணுற மனோகர், இன்னும் நிறைய பேர் அவங்க விரைவில் பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க. இது வரைக்கும் அந்த வெற்றி அடையாட்டால் கூட இன்ன வரைக்கும் சினிமாவை நினச்சி நேசித்து நேர்மையாக போராடிக்கிருக்காங்க. கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க, அதில் நம்பிக்கை இருக்குது. கணபதி இன்னும் பெரிய வெற்றியை அடைவார், அதுக்கு என் வாழ்த்துக்கள். என் நண்பர் பத்திரிகையாளர் மாணவி பொன்மாணிக்கம் அவர்கள் எனக்கு சொன்னார், இந்த சக்கரை தூக்கலா புன்னையோட ஹீரோ வந்து உங்களோட ரசிகர் சார் அப்படின்னாப்புல. உங்களுக்கு ரொம்ப ஒரு தீவிரமாக ரசிக்கிறோம்னாப்புல. நமக்கு நான் ஒரு ரசிகரா ஒன்றும் நம்பலை. சரி, சும்மா பில்டப்புக்காக சொல்கிற போல இருக்குது, நம்ம ஹீரோக்கு பில்டப் வைக்கிற மாதிரி நமக்கே பில்டப் வைக்கிறாங்கன்னு நினச்சேன். ட்ரெயிலர் பார்க்கும்போது ஒரு சாங் பார்த்தேன், ஹீரோ ஓப்பன் சாங் மாதிரி ஒரு சாங், நான் தான் கதிர். நம்மளுக்கு நம்ம ரசிகர் தான் தெரிஞ்சு போச்சு. பிகினியே ஜம்ப் பண்ணி வந்தார், ஓகே நம்மளால் தான். அந்த ஓப்பனிங் சாங்கில் நான் வரிகளாம் கவனித்தேன், சும்மா ஒப்பேத்தாமல். இப்போல்லாம் ஏதோ போடுறாங்க வார்த்தையெல்லாம், அது டியூனுக்கு ஃபுல்லப் பண்ணுறது தான். கருத்தை ஃபுல்லப் பண்ணுறதில்ல, நல்ல விஷயங்களை ஃபுல்லப் பண்ணுறதில்ல இப்போலாம். நல்ல விஷயங்களாக கவிஞர் கட்டளை ஜெயா அவர்கள் நல்ல விஷயங்களாக அதில் தத்துவங்களாக சொல்லியிருந்தார். அதுக்கு என் பாராட்டுகள். நல்ல டியூனில் நல்ல பாட்டு எழுதிய கட்டளை ஜெயாவுக்கு என்ன பாராட்டுகள். அதில் வந்துருச்சு, அப்பா அம்மாலாம் கைவிடக்கூடாது, முதியோர் செய்யக்கூடாதுலாம் வரியில் வந்துச்சு. நம்ம இவர் சிவான்னு சொன்ன மாதிரி பாட்டிலே வச்சுட்டே நீங்கள். ஓகேண்ணா, அதுக்கு பாராட்டுகள். சினேகண்ணா பாரு, இவன் இன்னொரு கவிஞனை பாராட்டுறானா, நம்மளாம் எத்தனை மேலே உட்காந்துருக்கோம், நம்மளை இப்படி பாராட்டினா பிள்ளையா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒற்றை விலை வந்துரு முகமூடி போட்டு வந்திருக்காரு. என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆகிட்டாலே கொடுத்தான். ஆமாம், சினியான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அந்த கட்டுப்படி வைத்தியம்லாம் இருக்கா, விட்டாச்சு அப்போ? ஓகே, அது லேடி ஜென்ஸுக்கு உண்டு இல்லை அது. அதில் அவர் எதிர்பார்க்குறீங்க இல்லை இல்லை. எங்கள் பொதுச் செயலாளர் ஒரு குறையாக சொன்னார், என்னென்ன விருது இந்த படம் வாங்கிட்டுன்னு சொல்லலைன்ட்டு. நீங்கள் வரக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒரு பட்டியலில் போட்டாங்க. எனக்கு என்னென்னா 8 விருது வாங்கியிருக்கு, 9வது ஒரு விருதும் வாங்கினது படம். அது தமிழ்நாடு மாநில விருது. ஏன்னா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. தேசிய விருது கிடைச்சிருது, அவார்டு இது ஆஸ்கார் விருதுலாம் கிடைச்சிருது, நம்ம தமிழ் மாநில விருது தான் கிடைக்க மாட்டேங்குது. அது வாங்கணும். அப்படி வாங்கும்போதுனா நாங்கள் எங்கள் ஆளுங்களும் சேர்த்து வாங்குவாங்க. அந்த ஒரு பேராசை தான். தமிழக முதல்வர் இன்றைக்கி பல பேர் நல்லா செயல்பட்டு இருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கொரோனா காலத்திலும் சரி, இந்த பேரிடர் காலத்திலும் சரி, பல பிரச்சனையில் பொறுமையாக நல்லா சுறுசுறுப்பாக கையாண்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த திரைத்துறை பக்கமும் அவர் கொஞ்சம் பார்வைப்படணும். எங்களுக்கு எந்த ஹெல்ப்பு மட்டும் இல்லையோ, சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்து திரும்பவும் வருது இந்த விருதுகளை. ஏன்னா பல வருஷம் ஆகிப்போச்சு, விருதுகளை நீங்கள் வழங்கணும். இந்த சக்கரை தூக்கலா புன்னகை படத்தின் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். டைம் ஆச்சு, நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சர்க்கரை தூக்கலா ஒரு புன்னகை, ஹீரோ அப்படி தான் இருக்கார். சர்க்கரை நிறையா சாப்பிட்டு கொஞ்சம் தூக்கலா ஒரு புன்னகையோடு தான் இருக்கார். வாழ்த்துக்கள் தம்பி. எங்கே அவர் காணும்? கீழே இருக்காரா? சரி, மேலே வாங்க. ஓகே, ஒரு வாழ்த்துக்கள்.
அதை விட மேலே அவங்க அப்பாவுக்கு ஒரு பாராட்டு. ஏன்னா தான் பையனை ஹீரோவை நடிக்க வைக்கணும்னு நினச்சி பண்ணியிருக்கீங்க. அம்மாவுக்கும் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அம்மா அப்பாவை யார் யார் மதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவாங்க, தோக்க மாட்டாங்க. நிச்சயமாக நீங்களும் ஜெயிக்கணும். வாழ்த்துக்கள். இப்போ வந்து எல்லாம் கிளம்புற டைமு, அதனால் ரொம்ப பேச வேண்டாம். 2-3 பேரை மட்டும் சொல்லிக்கிறேன். குறிப்பாக வந்து அண்ணன் கே. ராஜன் அண்ணன் அவர்கள் பற்றி சொல்லி ஆகணும். அவர் சொல்லும் போது தான் சொன்னாங்க உடம்பு சரியில்லைன்னா கூட வந்திருக்காருன்னு. அவரோட வில் பவர், 100 வயசு ஆனாலும் அவர் வந்து மேடையில் உட்காந்துருப்பார். உட்காந்து அவர் வந்து இந்த படங்களும் திரைப்படத்துறை நல்லா இருக்கணும்னு வேண்ட மனசார வேண்ட சினிமாக்காரங்களும் அவர் முக்கியமானவர். அதை கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு நாங்களாம் வேண்டோம், உங்கள் உடம்பு திருப்பி நல்லாகி திருப்பி கிக் பண்ணி ஃபைட் பண்ணுற மாதிரி நீங்கள் வரணும் திருப்பி. அதை நாங்கள் வேண்டோம் உங்கள் கைத்தட்டலோட. ஏன்னா இந்த மாதிரி நல்ல மனிதர்களாக இருக்கும்போது தான் சினிமாவில் நாங்களாம் வந்து நிற்க முடியும். எங்களுக்காகவும் சேர்ந்து அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. அதான் உண்மையான விஷயம். அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் விஜயசேகரன் அவர்கள் வந்து மிக அருமையாக பேசினார். நான் அன்றைக்கி கேட்கும்போது மிரண்டு போயிட்டு அவ்வளோ அருமையாக பேசினார். அவர் தயா நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு சினிமாவில் ஒரு புதிய தொழில்நுட்பம் பண்ணியிருக்கோம். 20 ரூபாய்க்கு படம் பார்க்குறது செல்ஃபோனில். வியாபாரி சங்கங்கள் எல்லாத்தையும் பேசி ஒரு ஒருங்கிணைச்சிருக்கோம். 5.25 கோடி ஃபோன் இருக்குது. 1 கோடி ஃபோனில் பார்த்தா கூட போதும். நம்ம திரை உலகம் வந்து இனிமேல் லாஸ்ட்டுங்கிறது ஒரு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு அவங்க இரவு பகல் பார்த்து உழைச்சி அதை ஓரளவு கொண்டுட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு பாராட்டுதல் சார். நிச்சயமாக இது வந்து பெரிய வெற்றி அடையும். ஏன்னா வியாபாரி சைடில் போயிருக்கோம். இது வரைக்கும் நம்ம வியாபாரி சைடில் தொழிலை கொண்டே போகலை. நம்மளாக பார்ப்போம், நம்மளாக பார்த்துட்டு போயிடுவோம். அவங்க விளம்பரத்தை தான் நம்ம போடுவோம். இப்போ அது இல்லாமல் நமக்காக அவங்க களம் இறங்குறாங்க. எல்லார்ட்டும் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, இந்த சினிமா இது வரைக்கும் எங்ககிட்ட வரல, இப்போ வந்திருக்கு. சினிமாவை நம்பர் 1 இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறது எங்கள் பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நிச்சயமாக வந்து அவருக்காக ஒரு கைத்தட்டல் தட்டணும். ஏன்னா அந்த அளவு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பண்ணியிருக்காரு. சுப்பிரமணியம் சிவா அவர்கள் வந்து நான் திருடா திருடி படத்தில் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணேன். அந்த பேக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் போவார். எல்லாம் பேக்கு நல்லா இருக்குன்னு நினைப்போம். அவர் வந்து வேறு பேக்கை சொல்லியிருப்பார். ஆனால் இவருக்குள்ளே இவ்வளோ திறமை சார். ஆன்சர் சுத்தம் மிகப்பெரிய திறமைசாலி சார். அந்த படத்தை அவ்வளோ பெரிய வெற்றிலாம் சும்மா நீங்கள் கொடுக்கல, உங்கள்கிட்ட இருக்க திறமையை வச்சு கொடுத்துருங்க. சும்மாலாம் ஏதோ புழுக்களெல்லாம் அது வெற்றி அடையலைங்கிறது உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் ஆணி அடித்த மாதிரி சொல்லியிருக்கு சார். வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி மரியா சார் சொன்ன மாதிரி அவர் வந்து நான் ரொம்ப காலமாக எனக்கும் அவருக்கும் நட்பு உண்டு. நல்ல மனிதர் மட்டும் இல்லை, மாமனிதர்னு கூட சொல்லலாம். இன்னும் வந்து நிறைய பேர் 40 வயசுக்கு மேலே தான் பெரிய ரேஞ்சில் வந்திருக்காங்க. உங்களுக்கு இன்னும் 40 வயசு ஆகலைன்னு நினைக்கிறேன். அதில் இன்னும் பெரிய இடத்துக்கு வர வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க, வரணும். அதுதான் எங்களோட ஆசை. பிடி செல்வகுமார் சார் வந்து எனக்கு வந்து ஜெமினி சினிமாவில் வந்து முதல் பேட்டி எடுத்தவர்னு நினைக்கிறேன் என் வீட்டுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி இருந்து இன்றைக்கி ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னா அவரோட உழைப்பு அந்த உழைப்பு தான். அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் தொட்டி ஜெயா, கட்டளை ஜெயா தெரியும் எனக்கு. நான் தொட்டி ஜெயான்னு சொன்னேன். நல்ல பாடல்கள் இருக்காங்க. நான் கேட்க கொடுத்து வைக்கல. அவங்க சொன்னாங்க, தொகுப்பாளின்னு சொன்னாங்க, ஏன் ஜாகுவார் லேட்டாக வந்தாருன்னு எனக்கு நேற்று தான் சொன்னாங்க. ஆனால் நான் அதுக்கு முன்னாடி தாம்பரத்தில் ஒரு ப்ரோக்ராம் மினிஸ்டர் கூட அங்கே போயிட்டேன். போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணார். அங்கேருந்து அல்ல ஓடி வந்தேன். ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு, அதுக்காக தான் வந்தேன். அதனால தான் லேட் ஆகிடுச்சு. உண்மையில் இப்போ முடிச்சுட்டு திருப்பி நான் தாம்பரம் போனோம். ஏன்னா தொடர்ந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. அப்புறம் வந்து நம்ம சிநேகன் சார் ரொம்ப கலர் ஆகிட்டார் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம். அதில் வேறு யாரும் கட்டிப்பிடிக்க மாட்டேன்றாரு. வீட்டில் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, ஆண்களை கட்டிப்பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. கட்டிப்பிடிக்கல பாருங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அன்பு சகோதரி ஹீரோயினி, அவங்க வந்து சிரித்ததே ராஜான்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியம் போச்சு. உன் சிரிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குமா அப்படின்னு சொன்னார். இது வந்து கடவுள் சொன்ன வார்த்தை. அவர் ராஜன் சார் சொன்ன கடவுள் சொன்ன மாதிரி வார்த்தை. அற்புதமாக இருப்பீங்க, மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீங்க நிச்சயமாக. வாழ்த்துக்கள்ங்கம்மா. அப்புறம் பிஆர்ஓ போன் சார், ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டீங்க.
அப்புறம் அண்ணன் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிற மனமார்ந்த உளமாற கடவுளை வேண்டிக்கிறேன். இவ்வளோ பேர் மேடையில் இருக்காங்க, அத்தனை பேர் வேண்டுறாங்க. நீங்கள் தொடர்ந்து படம் எடுக்கணும், தொடர்ந்து உங்கள் பையனை ஜெயிக்க வைக்கணும். நீங்கள் அம்மாவை அப்பாவை மட்டும் வாழ்க்கையில் மறக்காதீங்க. அதாவது நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு வந்து புரட்சித் தலைவர் சொன்ன வார்த்தை அது, யார் ஒருவன் தந்தையும் தாயும் மதிக்காமல் இருக்கணும் அவன் ஜெயிக்க முடியாது, யார் ஒருவன் தந்தையும் தாயை மதிக்கிறனா அவன் ஜெயிப்பை யாருமே தடுக்க முடியாது. நிச்சயமாக அது நீங்கள் வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்களோ தெரியாது, ஆனால் வந்து நீங்கள் நல்ல மனிதர், உங்களை பார்த்து நான் பழகின வரைக்கும் நல்ல மனிதர். நீங்கள் அந்த தாய் சொல்லை தட்டாமல் தந்தை சொல்ல மதிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வாழணும், நீங்கள் வளரணும். இந்த தமிழ்நாடு உங்களை வரவேற்று உங்கள் படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்தி, இன்னும் கொஞ்சம் நிறையா பேசாமல் என் தமிழ் தாய் தமிழ் மறைந்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த தாய் தமிழிலே நான் உதிக்க வேண்டும் என்று என் மனமாற உளமாற எனது இறைவனை வேண்டிக் கொண்டு இருக்கிறேன். சித்தர் பெருமான்களை வேண்டிக்கிட்டு இருக்கேன். யாரோ சொன்னாங்க, வயசு யார் சொன்னது? சார் தான் சொன்னார். 69 முடிஞ்சு 70 வரப்போகுது. அந்த 70வது விழா கொண்டாடலாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு 100வது விழா பண்ணிடலாம், அப்புறம் 200வது விழா பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய பேர் சிரிக்க கூட செய்யலாம், 100 நாள் 100 வருஷம் 200 வருஷம் இருப்பாங்களா அப்படின்ட்டு. இன்னும் மிகப்பெரிய சித்தர்கள்லாம் இருக்காங்க. அந்த சித்தர் வழிபாடை நான் வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் எங்கேயும் சாப்பிட்றதில்ல, எதுவுமே சாப்பிட்றதில்ல. அதனால் மட்டும் இல்லை, நான் வந்து அணுக்களை உற்பத்தி எப்படி பண்ணணுங்கிற அந்த யோகாசனத்தை தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் யாருமே 70 வயசுனா நம்ப மாட்டாங்க, 100 வயசுனாலும் நம்ப மாட்டாங்க. அப்படித்தான் நான் இருப்பேன். ஏன்னா என்ன முதல்ல நான் லவ் பண்ணுறேன், என் ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு இதையும் நான் லவ் பண்ணுறேன். எல்லோரும் 40 வயசு ஆயிடுச்சுன்னா ஐயோ 40 வயசு ஆச்சு கிழவன் ஆகிட்டோன்னு நினைக்கிறாங்க. 40 வயசுக்கு அப்புறம் தான் வாலிபமே வரும். இப்போ வரல, ஏன்னா தண்ணி, அப்புறம் கஞ்சா, அப்புறம் ஏதோ ஸ்டாம்பில் போதை இருக்கான். போலீஸ் அதிகாரிகிட்ட பேசிட்டு ஸ்டாம்பில் அப்படி வச்சுட்டாங்கன்னா அவர் நாகப்பாம்போட விஷம் வைக்கிறாங்களா, அதை வச்சுட்டா 24 மணி நேரம் போதை இருக்குமா. என்னடா கண்டுபிடிச்சிங்க? அவங்க அம்மா பாசத்தை விட, அவங்க அப்பா பாசத்தை விட, உங்கள் மனைவி சகோதரி பாசத்தை விட போதை அவ்வளோ பெரிய விஷயமா? அது ஒரு விஷயம். போதை நீ குடிச்சிட்டு இருக்கிறீங்க உலகத்துலங்கிறது. அதாவது ஒரு சிலர் தன்னை மறக்கணுங்க, செத்துப்போ தன்னை மறக்கிறவன். நீ பிறக்கிறது 85 லட்சம் அந்த பிறவி, அது லாஸ்ட் பிறவி. இதுக்கப்புறம் தான் சித்தர்கள் தெய்வம் நிலைமை அடைகிறது. நம்ம எல்லாம் குலதெய்வம் கூப்பிடுவோம். குலதெய்வங்கிறது யார்? நம்ம முன்னோர்கள். அந்த ஜீன் தான் நம்ம உடம்புல இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள வேண்டலைனாலே அழிஞ்சு போவோம். அதனால தான் முன்னோர் அம்மா அப்பா வேண்டிக்கிட்டே இருக்கணும். அதனால் அந்த இதுக்காக இந்த குடி போதையை முதல்ல மறக்கணும். அப்புறம் நான் வந்து சொல்கிறது 40 வயசுக்கு மேலே தான் நீங்கள் இளைஞர் ஆகுறீங்க, கிழவன் ஆகலை. 60 வயசுக்கு மேலே தான் வாலிபனாவே ஆகுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் 100 வயசுக்கு அப்புறம் தான் நீங்கள் யோசனை பண்ணணும், நம்ம வயசாகிடுச்சானே யோசனை பண்ணணும். அது வரைக்கும் யாரும் வயசாகிடுச்சுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம்.